போலீஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம யமுனா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ யமுனா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார்" அப்படின்றாரு விஜய். "நீங்க யார் சார்?" அப்படின்னோனே, இந்த பொண்ணோட மாமா சார். இவங்க அக்காவோட வீட்டுக்காரர் நானு. இவன் என் மச்சினிச்சி தான்" அப்படின்றாரு. அத கேட்டு வந்து ஒண்ணும் புரியாம வந்து முழிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து, "ஆமா என் மாமா தான் அவரு." "சரி சார் அந்த பொண்ண சொல்ல விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க?" "சார் இப்படி கேட்டா எப்படி சார் பதில் சொல்லுவாங்க? இந்த மாரியா சார் தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பீங்க. கொஞ்சம் டைம் குடுங்க சார். அந்த பொண்ணு சொல்ல வேணாவா?" அப்படின்னோனே, உடனே வந்து யமுனா வந்து என்ன சொல்லுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. அப்படியே காவேரியை பார்க்குறாங்க. காவேரி வந்து அப்படியே வந்து கண்ண காட்டுறாங்க. உடனே யமுனா சொல்கிறாங்க, "ஆமாம் சார் என் அக்கா சொன்னது தான் உண்மை. நான் வந்து படிக்கிறதுக்காக ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ தான் ரீசெண்டாக எழுதினேன். ஆனால் நான் சரியாகவே எழுதலை சார். அந்த டென்ஷன்லேயே இருந்தேன். எங்கள் வீட்டை நான் தான் சார் பார்த்துக்கணும். அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் சரியாகவே எழுதலை. அந்த ஒரு டென்ஷனில் தான் எனக்கு இந்த மாதிரி தோணிச்சு. சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்றாங்க. "பார்த்தீங்களா சார் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு உடனே லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே சார். நல்ல குடும்பத்து பொண்ணுங்களெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது சார் நீங்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார். அந்த பொண்ணு மனசு பாதிக்கப்படும்ல" அப்படின்னோடனே, "சாரி சார்" அப்படின்றாரு. "வாங்க சார் இங்க" அப்படி சொல்லிட்டு அப்படியே போலீஸை வெளியே கூட்டின்னு போகிறாரு. "சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். பார்த்தீங்களா சார் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து படிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. படிக்கல நம்ம சரியாக எக்ஸாம் எழுதலையேன்னு ஒரு டென்ஷன் அப்படி பண்ணிடுச்சு. அதனால் இதெல்லாம் கேஸ் எல்லாம் போடாதீங்க சார். இந்த கேஸ்லாம் எழுதினீங்கன்னா உங்க வீட்டுக்கும் கெட்ட பேர். மறுபடியும் இந்த பொண்ணு வந்து மனசு கஷ்டப்பட்டு போலீஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். போலீஸ் பாருங்க என்கிட்ட வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார்" அப்படின்னா, "என்ன சார் சொல்கிறீங்க?" "ஆமாம் சார் சொன்னால் கேளுங்க சார். இதை இப்படியே விட்டுருங்க சார். அதான் சார் எல்லாருக்கும் நல்லது. ஒரு வந்து படிக்கிற பொண்ணு வந்து மானத்தை நீங்கள் தானே சார் காப்பாற்றணும்" அப்படின்னோன்னா உடனே போலீஸ் யோசிக்கிறாரு. "சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்க சார் வேறு ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் நேரில் வந்து கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். பாவம் சார் இந்த நிலைமையில் அந்த பொண்ணால் பேச முடியல. நீங்கள் போங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுறாரு. எவ்ரிதிங் ஆல் ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது காவேரி. அதனால் நீ வந்து பத்திரமா இரு. பார்த்துக்கோ அவளை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே நிவின் வந்து நின்றுட்டுருக்காரு. நிவினை பார்த்துட்டு, "இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. யமுனாவை கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டலாம் சேர்த்துருக்கீங்க. எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கணும்? நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாவம் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கீங்க. கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் தூங்காதால. அதனால் நீங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ" அப்படி சொன்னோன்னே அதுக்கு வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறார் நிவின். உடனே வந்து, "நீங்கள் போங்க" அப்படி சொன்னோன்னே நிவினால் தாங்கிக்க முடியல. என்ன இந்த விஜய் ஓவராக தான் பண்ணுறாரு. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு, இங்கே எல்லாம் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற நிவின். இந்த விஜயை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து யோசிச்சுட்டே போகிறாரு. அப்பா நல்ல காலம் போயிட்டான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க நம்ம விஜய். உள்ளே வந்தோடனே யமுனா கிட்ட கேட்குறாங்க, "என்ன யமுனா உன் அக்கா எங்கே? மாத்திரை வாங்க போயிருக்கா மாமா?" அப்படின்னோடனே, "சரி யமுனா எதுக்காக இந்த முடிவு எடுத்த? மாமா கிட்ட சொல்லணுன்னா சொல்லு. இல்லை மாமாவை யாரோ நினச்சேன்னு சொல்ல வேணாம்." "இல்லை மாமா நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் நிவினை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம" அப்படின்னோடனே, "நிவின் உன்னை வேணான்னு சொல்கிறாரா?" "ஆமாம் மாமா. அவர் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறேன்" அப்படின்றாரு. "யாரை சொல்கிறாரு?" "காவேரியை சொல்கிறாரு" அப்படின்னோடனே, "மாமா உங்களுக்கு எப்படி தெரியும்?" "ஆமாம் மாமா காவேரி தான் சொல்கிறாரு" அப்படின்னோடனே, "இங்கே பாரு அவர் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு" "இல்லை மாமா அவர் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. காவேரி ஹோப் கொடுக்காம எப்படி சொல்லியிருப்பாரு" அப்படின்னோடனே விஜய் யோசிக்கிறாரு. "காவேரி ஹோப் கொடுக்கல நான் தான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு விஜய் மனசுலேயே. "சரி அதுக்காக உன் அக்கா தான் ஹோப் கொடுத்தா நீ எப்படி சொல்வ? உன் அக்காவும் நானும் எப்படி வாழ்கிறோன்னு உனக்கே தெரியும்ல. நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் யோசிப்போம்? ஏன் இப்படிலாம் வந்து நீ யோசிக்கிற யமுனா? உன் அக்காவை சந்தேகப்படுறியா? உன் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவ. அவளை சந்தேகப்படாத புரியுதா?" அப்படின்றாரு. "அதெல்லாம் கரெக்டு தான் மாமா. இருந்தால் நிவின் இப்படி சொல்கிறார். நிவின் 1000 சொல்லட்டும். அதுக்காக காவேரியை பற்றி நீ சந்தேகப்படுவா? கூட பிறந்தவங்களை பற்றி சந்தேகப்படுறது ரொம்ப பெரிய தப்பு யமுனா. அதுவும் காவேரி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல. குடும்பத்துக்காக அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா? தெரிஞ்சு கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு, தெரியாமல் கொஞ்சமும் இருக்குது" அப்படின்னோடனே, "என்ன மாமா சொல்கிறீங்க?" "ஆமாம்மா நிறைய பண்ணியிருக்கா காவேரி. இப்போ வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்குறா. அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவளை பற்றி வந்து இப்படிலாம் தப்பாக நினைக்கலாமா நீ? முதல்ல இதுலேருந்து விடுபட்டு வா. முதல்ல காவேரி பற்றி பேசுகிறதோ தப்பாக நினைக்கிறதோ முதல்ல விடு. காவேரி அப்படி கிடையாது." "ஆமாம் மாமா அவளும் அதான் சொல்கிறா. நான் வந்து நிவினை விரும்பலை. என் மனசில் நிவின் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறா. அதுவும் அடித்து சொல்கிறா. நிவினே கிடையாது என் மனசுலன்னு சொல்லிட்டு" அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. "காவேரி அப்படி சொன்னாலா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, "பார்த்தல்ல உன் அக்கா எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆகிடுச்சு காவேரிக்கு அப்படின்னு பொறுத்திருக்கு.
காவேரி மனசுல நான் தானே இருப்பேன். எப்படி நீ அப்படின்னு யோசிக்கிற?" அப்படின்னோனே, "ஆமா மாமா இப்ப புரிஞ்சுது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து முட்டாளா நெனச்சுட்டு இருந்திருக்கேன். இப்ப புரியுது மாமா. அது புரிஞ்சுக்கிட்டியே! உன் பிரச்சனையால தான் காவேரி என்கிட்ட கூட சரியாவே பேசல. இதுக்கப்புறமாவது காவேரிய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. காவேரி கிட்ட நல்லா பேசு யமுனா" அப்படின்னோனே, "சரிங்க மாமா. இதுக்கப்புறம் காவேரி அக்கா மனசுக்கு புண்படுற மாரி பேச மாட்டேன்." சரி மாமான்றாங்க. "சாரியே என் கிட்ட கேட்காத. காவேரி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அவ கிட்ட கேளு" அப்படின்னோனே, "சரிங்க மாமான்றாங்க." இதோட